அபிராமி. இப்படி நான் மாத்துல அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கேன். யாரு கண்ணு பட்டதோ என்னவோ தெரியலையே. அபிராமிக்கு ஒண்ணு ஆகாது. நீ அழுகையை நிறுத்து முதல்ல. மகாலிங்கம், நீ எதையோ சொல்ல வந்து பாதியில் நிறுத்திட்டியே, என்னன்னு சொல்லு. பாட்டி, நீங்க குறுக்கு விசாரணை பண்றதுக்கு இதுவா நேரம்? அப்புறமா வச்சுக்கோங்க பாட்டி. நீ சும்மா இருடா, நீ சொல்லுப்பா. அம்மா, உங்ககிட்ட 25,000 ரூபாய் கேட்டேன் இல்லையா? ஆஸ்பத்திரி செலவுக்கு வேணும்ட்டு அந்த சிநேகித குழந்தை ரொம்ப சீரியஸா இருந்தது. அந்த குழந்தைய பார்த்த உடனே அவன் ரொம்ப பதறி போயிட்டான். அவன் தலையை செவுத்துல முட்டின்டான். எங்க தலையை உடைச்சுப்பானோன்னு நான் பயந்து போயிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. அவனை சமாதானப்படுத்துறதுக்காக குடிக்க வச்சம்மா. படுவாவை என்னையும் குடிக்க வச்சுட்டான். 2 பேரும் குடிச்சுட்டு போத தலைக்கேறி ரோட்ல விழுந்து கிடந்திருக்கோமா. யாரோ என்ன ஆஸ்பத்திரி கொண்டு வந்திருக்கா. அந்த நிலைமையில தான் அபிராமி கவனிச்சிருக்கா. என்னம்மா எல்லாரும் இப்படி கும்பலா நின்னுட்டு உட்காரலாமே. டேய் ராஜா, பாரா, அபிராமி ஒரு தப்பும் பண்ணலடா. எல்லாம் உங்க அப்பாவாலதான். என்னப்பா? ஆமாடா, நேத்து ஸ்நேகிதனோட குடிச்சிட்டு நான் ரோட்ல விழுந்து கிடந்திருக்கேன். யாரோ என்ன பார்த்து ஆஸ்பத்திரி கொண்டு வந்திருக்கா. அபிராமி என்ன பார்த்த உடனே யமுனா ஆத்துக்கு அமிச்சிட்டு ராத்திரி பூரா ஆஸ்பத்திரியிலே இருந்து என்ன கவனிச்சுட்டாடா. ஏதோ விஷயம் நடந்திருக்கு. ஆத்துக்கு போன் பண்ணிருக்கலாமே. நேக்கு நம்பிக்கை இல்ல. இவன் எதையோ என்கிட்ட மறைக்கிறான். உன் கதையை சுந்தரேசன் கூட நம்ப மாட்டான்டா. ஏதோ தப்பு நடந்திருக்கு. உண்மையை சொல்லுடா, சொல்லுடா உண்மைய. ஆமா, நான் சொன்னதுல பாதிதான் உண்மை. நீதிய நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னடா அவசியம் இல்ல? எல்லாத்தையும் சொல்லி தொலை. ஏன்னா எதுவா இருந்தாலும் சொல்லிடுங்க. எதையும் தாங்கிக்கிற பக்குவத்துக்கு நான் வந்துட்டேன். சொல்றேன். குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறது தப்பு இல்லையாப்பான்னு அபிராமி என்ன திட்டுனா. அவனும் ஆத்துக்கு போன் பண்ணி சொல்றேன்னு தான் சொன்னான். நான் தான் அவகிட்ட ஆத்துல இது யாருக்கிட்டையும் சொல்லிடாதேன்னு சத்தியம் வாங்கிட்டேன். அவளும் அண்ணத்தோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு விருப்பம் இல்லாம தான் சத்தியம் பண்ணி கொடுத்தா. நேக்கு உதவி செய்ய வந்தா அந்த உத்தமி. அவளை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க. அப்படி பேசினா நம்ம குடும்பமே உருப்படாது. அம்மா, சீ, என் வயித்துல பிறந்துட்டு இவ்வளவு அசிங்கமா நடந்துட்டியே. தப்பு பண்ணிட்டு சத்தியம் ஒரு கேடா? பிராரப்தம். கேட்டேனா? என்ன மன்னிச்சிடணும். அபிராமி ரொம்ப தங்கமானவன். அவளை யாரும் ஒண்ணு கேட்க வேண்டாம். நேக்கு புரியுறதுன்னா அவ தங்கம்தான், குடம் போட்ட தங்கம். ஆனா நீங்க பண்ணது நல்லா இருக்கா? வெயில்ல பயிரெல்லாம் தலை சாஞ்சு நிக்குது. சரியா தண்ணியை ஊத்த சொல்லு. அண்ணா, நமக்கு நஞ்சே இருக்கு, புஞ்சே இருக்கு. ஆமா, புழுங்கல் அரிசி எந்த வயல்ல விளையிறது? கொன்னே புடுவேன். புழுங்கரிசிக்கு தனியா வயலே கிடையாது. வாய மூடு. சரிங்கண்ணா. அண்ணா, இவ்வளவு இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? கடைசி காலத்து நமக்கு 6 அடி நிலம் தானே சொந்தம். உனக்கு 3 அடி தான்டா. ஏண்டா வாங்கின படத்துக்கு விசுவாசம் எஸ்ஐ அந்த பையனை அடிக்கிறானா, கழித்திங்க விடுறானா? நீங்க பணத்தை வெட்டினேள், அவ கண் பார்வையிலே வெட்டி அந்த எஸ்ஐ சாச்சுட்டான். நடுவீட்டுல குளிப்பாட்டு வச்சிருக்காள, அவதான் புதுமை பெண்ணுன்னு சொல்லிட்டு தெரியறாளே. யாரு? அந்த பாரதியா? அந்த மகாராணி தான். ஏம்மா தாட்சாயினி, என்ன மாமா? அந்த பொண்ணுக்கு சாப்பாடு போடும்போது உப்பு போடுறதே இல்லையா? ஏன் போடாம? எல்லாம் நல்லா தான் போடுறாங்க.
ஆனா போடுறது நம்ம காயத்ரி இல்ல, மேல்மலைக்கு வம்சம். அதான் விசுவாசம் எல்லாம் அங்கேயே போயிட்டு இருக்கு. அவளா பத்திரத்தை படிச்சு காமிச்சு நாம மோசடி பண்றோம்னு பட்டிக்காட்டானுக்கு சொன்னதில்ல. இவன் இதையும் செய்வா, இதுக்கு மேலேயும் செய்வா. இந்த ஊர் விவகாரத்துல எல்லாம் தலையிடாதேன்னு அன்னைக்கே அவகிட்ட நான் சொன்னேன். அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? பெரிய ராணி மங்கம்மான்னு நினைப்பு போல இருக்கு. அவங்கெல்லாம் கடைசி காலத்துல எப்படி இறந்தாங்கன்னு இந்த அம்மாவுக்கு தெரியாத போல் ஏய், இருக்கு. அது அப்புறம் தெரியாம போ. பள்ளிக்கூட டீச்சர் அது எல்லாத்தையும் விட நம்மள யாரு என்ன செஞ்சிட முடியுங்கிற இருமாப்பு. ஏய் காயத்ரி, இங்க வா. வா. சொல்லுங்க அத்தை. அந்த பாரதி கிட்ட சொல்லி வச்சிரு, அனாவசியமா ஊர் விவகாரத்துல எல்லாம் மூக்க நுழைக்காத. இத பாருங்க, அந்த பொண்ணை நான் கொண்டு வந்து வைக்கல, உங்க பையன் தான் அழிஷன் வந்தார். நீங்க சாப்பாடு போட சொன்னீங்க, நான் போடுறேன். எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு பதில் வச்சுக்கோமா. பின்னால வயலுக்கெல்லாம் மருந்து அடிக்கிறாங்களான்னு போய் பாரு போ. கண்ணை குத்திர போறடா. மூடுறா. பெரிய கரண கொடைய மூடுறா. சரிங்கண்ணா. அண்ணா, அந்த மகாராணி வர்றாண்ணா. வரட்டும். அவளே வந்து மாட்டிக்கிறான். உள்ள வச்சு பேசிக்கோமா. கொடைய மூடுறா. சரிண்ணா. அண்ணா வர்றா. சரிட்டா. சரி. என்ன மொத்த குடும்பமும் ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்க? சாப்பாடு இன்னைக்கு வயல்ல தானா? அது இருக்கட்டும் பாரதி. ஆமா, நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்ததா நம்ம கணக்கு பிள்ளை சொன்னாரே? அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவ எதுக்கு அங்கெல்லாம் போறா? நீ வேற யாரையாவது பார்த்திருப்பேன்னு இப்பதான் சொன்னேன். இல்லம்மா, அவர் கரெக்டா தான் சொன்னாரு. ஒரு நிரபராதியை விடுவிக்கிறதுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியதாயிடுச்சு. நிரபராதியா அப்படின்னு கோர்ட்டு சொல்லிச்சா? அம்மா, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. பாவம் அவரு என்னை அடிக்க வந்த குடிகாரங்கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினாரு. அதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்லாட்டியும் கெடுதலா எதுவும் செய்யக்கூடாது இல்லையா? ஓ, அப்போ மனசாட்சிக்கு நீ எங்க வீட்டுல அடைக்கலமா இருக்கியே, அது தெரியலையாக்கும். ஏண்டிமா பாரதி, நோக்கு மறந்து போயிட்டா. நடுராத்திரில ஆத்தோடு விரட்டினா அந்த ராஜேஸ்வரி. என் பேர கைலாசம் தான். ஐயோ பாவம், அந்த டீச்சர்னு இங்க கூட்டின்னு வந்தான். உன்னை நடுத்தருவில் நிக்க வச்சவங்க குடும்பத்துல ஒத்த உள்ள இருந்தா நோக்கு என்னடியே வந்தது. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அழைச்சிட்டு வரணுமோ? ஐயா, என்ன நடுத்தருல நிக்க வச்ச குடும்பம்னோ இல்ல நீங்க பழிவாங்க துடிக்கிற குடும்பம்னோ நான் நினைச்சு பார்க்கல. எனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு என்னால அவமானம் வரக்கூடாது. அதனாலதான் நான் அவரை போய் விடுவிச்சேன். அவ்வளவுதான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த ஊர் விவகாரத்துல எல்லாம் தலையிடாதேன்னு. ஆமா, இதுல ஏன் தப்பு ஒண்ணும் இல்லையே. அப்பா தப்புன்னு நாங்க தான் சொல்றியா? இல்ல என்ன சொல்ல வேற? இது பாருங்க, உங்க ரெண்டு குடும்பத்துக்கும் உள்ள பகையில என்ன இழுக்காதீங்க. யாருக்கிட்ட பேசுறோன்னு புரிஞ்சு பேசு. எங்க பாதுகாப்புல இருக்கிற ஒரு வயசு பொண்ணு, எங்களுக்கே தெரியாம நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்க. இது எங்களுக்கு அசிங்கமா இருக்குமா? அம்மா சும்மா இருங்க. ஏன் பாரதி இப்படிலாம் பண்றீங்க? அது இல்லைங்க, நான் வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உங்க நியாயம் இங்க யாருக்கும் புரியாது. நீங்க இங்க இருந்தீங்கன்னா தேவையில்லாம பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஆமா, உங்களுக்கு 2 நாள் லீவ் தானே? ஆமா. பேசாம ஊருக்கு கிளம்புங்க, நானே கொண்டு வந்து விடுறேன். நீ எதுக்குடா கொண்டு போய் விடணும்? பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமா? நீங்க வாங்க. வாங்கன்றல, வாங்க. இவளை துரத்தணும்னு அன்னைக்கே சொன்னேன், யாரும் கேட்கல. பார்த்துக்கிட்டே இரு, இவளால இனி எவ்வளவு பிரச்சனை வரப்போறதுன்னு. இதுல ஏதோ இருக்கே. இதுலயா? ஆமா மணி, தோரம்பருப்பு இருக்கு. ச்சே, நான் அத சொல்லல யமுனா. நம்ம மாமனார் ஏதோ சொல்ல வந்தாரே, அவரை ஏன் அபிராமி மணி காப்பாத்த நினைக்கணும்? நீங்க ஏன் அபிராமி மணி எப்ப பாரு மாட்டி விட நினைக்கணும்? ஏய், நீக்கு என்ன அபிராமி மணி எதிரியா பகையா? அவளை காணமேன்னு பதறி போயிட்டேன், அவ்வளவுதான். இதுதான் அந்தர்பல்ட்டி அடிக்கிறதுங்கிறது. இத்தனை நாள் அபிராமி மணியை கரைச்சு கொட்டின்னு இருந்தேளே. நான் இந்த மாதிரி பேசினா தானே உண்மை என்னன்னு தெரிய வரும். இந்த மர்மத்தை என்னன்னு உடைச்சே தீர. மர்மத்தெல்லாம் உடைக்கிறேளோ என்ன பண்றேளோ, முதல்ல அந்த மஞ்சப்பொடி எடுத்து கொடுங்க எனக்கு.
எப்ப பாரு என்னையே தேடு. ஏய் என்னடி எதை போட்டு உடைச்ச? மர்மத்தை எள்ளு பாட்டில் உடைஞ்சு போயிடுத்து பாட்டி. அடி பாவி, ஆத்துல ஒருத்தி ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கா. இந்த சமயத்துல போயா எள்ளு பாட்டில உடைப்ப? அதுவும் வெள்ளிக்கிழமையும் அதுவுமா? அகிலா மண்ணி அந்தர் பெல்ட்டி அடிச்சா, பாட்டி ஆகாச பெல்ட்டி அடிக்கிறாளே. அபிராமி மண்ணி பொணமா திரும்பி வரணும்னு சொல்லிட்டு இப்போ பிளேட்டையே திருப்பி போடுறாளே. கை தவறி விழுந்துடுத்து பாட்டி. அது எப்படி தவறும்? எள்ள திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். எள்ள கூட வாரிடலாம் பாட்டி, சொல்ல வாரதான் ரொம்ப கஷ்டம். எல்லாருமா சேர்ந்து அபிராமி மண்ணியை எப்படி கரிச்சு கொட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் பிள்ளையார் சுழி போட்டவ நீதானடி. நானா? நோக்கு செக்கப் பண்ண வேண்டி கிடக்கு. ஆத்தோட பொங்கி போட்டு இருக்க வேண்டியதானே பாட்டி. அபிராமி மணிக்கு இப்ப எப்படி இருக்கு பாட்டி? பரவாயில்ல. அவ மாடியில இருந்து உருண்டு விழுந்ததை விட நம்ம ஆத்து மானம் உருண்டு விழுந்து எங்கேயோ கடந்ததை நினைச்சாதான் மனசுக்கு வேதனையா இருக்கு. என்ன பாட்டி சொல்றேன்? உன்னோட அருமை மாமனார் இருக்கானே, எவனோ கட்டையில போறவங்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டான். போதா குறைக்கு நேக்கு தெரியாம பணத்தை கொடுத்திருக்கான். நான் என்ன சொல்வேனோ ஏது சொல்வேனோன்னு பயந்துட்டு நன்னா குடிச்சிட்டு தெருவுல உருண்டு கிடந்தானா. அவனை யாரோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக அங்க அபிராமி அவனை பார்த்துட்டு அங்கேயே அவனை அட்மிட் பண்ணி கூடவே இருந்திருக்கான். ஆமா, இத மணி போன் பண்ணியே சொல்லிருக்கலாமே. இந்த கடங்காரன் தான் அவகிட்ட சத்தியம் வாங்கிட்டு இருக்கான், தான் குடிச்சதா ஆத்துல யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னுட்டு. பாத்தியா ராஜி, அபிராமி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவ. அதனால்தான் நாம கேட்டதுக்கு ஒண்ணுமே பதில் சொல்லல. வந்துட்டார். புராணத்துல வர தேவர்கள் மலர் மாறி பொழியிற மாதிரி அப்பப்ப மண்ணிய பாராட்டி 4 வார்த்தை சொல்லலன்னா இவருக்கு பொழுதே விடியாது. என்னம்மா பண்றது? உன்னை கூட தானே பாராட்டணும்னு நினைக்கிறேன். நீ சந்தர்ப்பமே கொடுக்க மாட்டேங்கிறிய. வேணும்னா நீங்களும் போய் குடிச்சிட்டு தெருவுல பொறலுங்க. அகிலா வந்து உங்களை கவனிப்பா. அப்ப நீங்களும் அவளை பாராட்டுங்க. என்ன தலையெழுத்து இது? கட்டுக்கோப்பா இருந்த நம்ம இப்படி அவந்த நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறின்னு இருக்கு. எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தி இருந்தா இப்படி எல்லாம் இருக்குமா பாட்டி? மன்னி, நீங்க ஏன் இப்ப சந்தில சிந்து பாடுறேள்? நாம எல்லாரும் பெரிய மண்ணிக்கு துரோகம் நினைச்சிட்டோம். அவளை போய் சந்தேகப்படலாமா? அதுக்கு தான் ஒருத்தரை பத்தி தப்பு சொல்றதுக்கு முன்னாடி சரியா விசாரிக்கணும். இப்போ உங்க மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்பேள்? மண்ணி எதிர நம்மள நாமே கேவலப்படுத்திட்டு இருக்கோம். அதுக்காக என்ன பண்ண முடியும்? மணி அடிக்கிறதுன்னு டெலிபோன் எடுக்கிறோம், அது ராங் நம்பர்னு அப்புறமா தானே தெரியுது. அதுக்காக போனை எடுக்காம இருக்க முடியுமா என்ன? அதுக்கு தான் இப்ப காலர் ஐடியோட போன் வந்திருக்கோ இல்லையோ. இன்னார் தான் போன் பண்றா, அவ நம்ம மனுஷாலான்னு தெரிஞ்சிரும். வேணும்னா எடுத்து பேசலாம். ராங் நம்பரா இருந்தா எடுக்காமலே இருக்கலாம்ல. இத பாருங்க அண்ணா, பெரிய மணி போன் மணி இல்ல, நம்ம ஆத்தோட பூஜை அரைமணி. அது எப்பவுமே தெய்வீகமா தான் ஒலிச்சுட்டு இருக்கும். இதோ பாருங்க, சந்தேகம் வந்துட்டா சத்தியமாவது புடலங்கையாவது உண்மையை சொல்லிட வேண்டியதானே மண்ணி. இத பாரு சந்துரு, பனைமரத்தடியில நின்னு பாலை குடிச்சாலும் கள்ளு குடிச்சான்னு தான் சொல்லுவா. ஒரு பொண்ணு கவரிமான் மாதிரி, ஒரு முடி உதிர்ந்தா கூட வாழ்க்கையே உதிர்ந்து போயிடும். காட்டுல மான்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையே கிடையாது. சின்ன சத்தம் கேட்டா கூட பயந்துன்னு புலி வருதோ நரி வருதோன்னு ஓடிண்டே இருக்கும். அது போலதான் பொம்மநாட்டிகள் வாழ்க்கையும். மானுக்கு உயிர், பெண்ணுக்கு மானம், 2 பேரும் காப்பாத்திக்க ஓடிண்டே இருக்கணும். ஆனா இந்த காலத்துல பெண்கள் மானத்தை இழக்க ஓடுறா. அந்த காலத்துல மானத்தை காப்பாத்த ஓடிட்டு இருந்தா, காப்பாத்திக்க முடியலனா உயிரை கூட விட்டுடுவா. பாட்டி, மண்ணி ஒண்ணும் பயந்தாங்குழி இல்ல. அவ மட்டும் இல்லனா நம்ம ஆத்துமானம் சந்தி சிரிச்சிருக்கோம். நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்த நினைச்ச மண்ணி மானத்தை நாம குலைக்க நினைச்சோமே. சும்மா மேல மேல பேசிட்டே போறியே. உங்க அப்பா கொழுப்பு எடுத்து குடிச்சிட்டு கிடந்தா இவளுக்கு என்ன வந்தது? இவ ஏன் அவனை பாதுகாக்கணும்? சாகட்டும்னு ஆத்துக்கு வர வேண்டியதானே? உங்களுக்கு வேணா உங்க புள்ள வேண்டாதவரா இருக்கலாம். நேக்கு எங்க அப்பா முக்கியம். அவரை நீங்க எப்படி சாகட்டும்னு சொல்லலாம்? என்ன எதிர்த்து பேசுறதுக்கு தான் உன்னை வக்கீலுக்கு படிக்க வச்சனா? யாரோ தப்பு பண்ணதுக்கு நீங்க ஏன் அழட்டிக்கிறேன்? தப்பு மண்ணி பேர்ல தான். தப்பு மண்ணி பேர்ல கிடையாது. அப்போ உன் மேலதான் தப்பு. நீ தானே மண்ணி கூட இருந்த.
நம்ம மாமனார் குடிச்சிட்டு அப்படி கடந்த விஷயம் நோக்கம் தெரிஞ்சிருக்குமே. இல்ல மன்னி, அபிராமி மணி ஐசியூ வாசல்ல நின்னு யார்ட்டையோ பேசிட்டு இருந்தா. இப்ப நினைச்சு பார்த்தா அப்பா சொன்னது உண்மையா இருக்குமோன்னு தோன்றது. பூதேவி முதல்லயே சொல்லி இருக்கலாம்ல. ராஜி, முதல்ல மாட்டு பொண்ணை வெய்யறத நிறுத்து. இந்த மாதிரி பேசுறதுனால தான் நம்ம மாத்துல அமைதியே இல்லாம போயிடுது. சின்ன பையன் என்ன எதிர்த்து பேசுறான், இவனை கேட்க முடியல. என்ன அடக்குறேளா? என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? என்னையே இங்க வாங்க, முக்கியமான ஒரு விஷயம் மறந்தே போயிட்ட. வாங்க. பெருசா வந்துட்டாரு என்ன அடக்க. இதுக்குதான் சொன்னேன், நம்ம டைட்டானிக் மாதிரி முழுகிற கப்பல் நாம இங்க தப்பிச்சு அழகா தண்ணி கொடுத்துட்டு போயிடலான்னு. எங்க கேக்குறேன் நீங்க? அந்த கதை என்கிட்ட சொல்லாத. அது எதனால முழுக ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா உனக்கு? பனிப்பாறையில இடிச்சதால. நீ தான் அந்த பனிப்பாறை. அதனாலதான் நம்ம ஆத்து கப்பல் மூழ்கிறது. சீப்ப ஏனா யார பார்த்து என்ன என்ன மன்னி, மானம் கப்பல் ஏறிடுதா? ஏறிடுத்து. நீ வந்து இறக்கி விடு. போடி, போய் வேலையை பாரு. என்ன தைரியம் அந்த மனுஷனுக்கு? குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு சொல்வேளே. ஐயோ. ஆமா அபிராமி, வலிக்கிறதாம்மா? எழுந்துக்கிறியாம்மா? மெதுவாம்மா, பார்த்து உட்காரு. பார்த்து. குடிக்க ஏதாவது வேணுமா? அம்மா, அப்பாவை நீ எதுவும் பேசாத. என்ன பேச விடு. அம்மா, தெரியும் அபிராமி, என் ஆத்துக்கார் பண்ண தப்புக்கு நீ பழிய சுமந்துட்டியேம்மா. அவரோட பாக்கியம் நீ மாட்டு பொண்ணா வாச்சிருக்க. பாக்கிய என்னம்மா சொல்றேன்?